தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மனிதன் எவ்வளவு பெரிய ஞானியாக இருந்தாலும், அதாவது அறிவில் சிறந்தவனாக இருந்தாலும், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், மிகப்பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும், இந்த சரீரமாகிய வீட்டில், அதாவது தன் சரீரத்தில் இருக்கும் வரைதான் அந்த மனிதனுக்கு அதிகாரமும் பணமும் அறிவும் பிரயோஜனப்படும். இந்த சரீரமாகிய வீட்டிலிருந்து அந்த மனிதன் வெளியேறினால், இந்த அதிகாரத்தாலும் பணத்தாலும் அறிவினாலும் ஒரு வினாடியை கூட அவனால் தக்க வைக்க முடியாது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. இந்த மனிதனுடைய ஆத்மா அவனுடைய சரீரத்தில் நிலைத்து இருக்க வேண்டும் என அவன் தேவனுடைய சாபத்திலிருந்து விடுபடணும். ஆதியாகமம் 3:19 சொன்ன மாதிரி, நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்கிற சாபத்திலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் அவன் இந்த சரீரமாகிய வீட்டில் நிலைத்து இருக்க முடியும். அதற்கு ஒரே வழி கிறிஸ்து. கிறிஸ்துவின் வழியை பின்பற்றினால் மனிதன் தேவனுடைய பிள்ளையாவான். தன் பாவம் மன்னிக்கப்பட்டு இதே சரீரத்தில் நிலைத்திருப்பான், மரணத்தை ஜெயிப்பான். இதுதான் கிறிஸ்து நமக்கு கொடுத்த பாக்கியம்.